ஸ்ரீயப்பதியான பரமாத்மா சர்வேஸ்வரனுடைய பாவனமான சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் கங்கா தீரத்தில் பரீட்சை சக்கரவர்த்தியை வியாஜீகரித்து உபதேசம் பண்ணிட்டு வராள். மகர்ஷியெல்லாம் வந்து சிரவணம் பண்றாள். விஸ்வகங்கா தீரம் ராஜா பகவத்குணத்தில் ஈடுபட்டு அதுதான் தனக்கு ரட்சகம்னு அப்படி நம்பி காயத்தை விஷ்ணுகாதாகன்னு பகவத்குணத்தை கானம் பண்ணுங்கள்னே பிரார்த்திச்சு அப்படி கேட்டாள். அவர் விரும்பினபடி பிரம்மனிஷ்டாலும் வந்து சொன்னாள். சூரிய வம்சம் சொல்லி ராமாவதாரம் சொல்லி பிறகு சந்திரவம்சத்தை உபதேசம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சு விட்டாள். போச்சோத்தவாயிச்ச பரம் சமகாத் ஸ்வதாமான்னு உத்தவருக்கு உபதேசம் பண்ணி சுவாமி வைகுண்டம் போட்டார்னு சுருக்கமா சொன்னாள். உடனே ராஜா கங்கா தீரத்துல நமஸ்காரம் பண்ணி 13 ஸ்லோகம் என் பிரபு கிருஷ்ணாவதாரம்னா நன்னா காக்கணும்னு நினைச்சேன், சுவாமி வைகுண்டம் போட்டான்னு சொல்லிவிட்டேளே, கிருஷ்ண சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லணும், அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்றது என்று அப்படி ராஜா பரம விவேகியாகினாலே பகவத் அனுகிரகம் தனக்கு பூர்ணமா வேணும். புரோச்சோத்தவாயிச்ச பரம் சமகாத் ஸ்வதாமான்னு சொன்னா என்னமோ சுவாமி வைகுண்டம் போட்டா போலையும் பகவான் இல்லாம இந்த உலகம் ஆயிட்டா போலையும் தோணி போச்சு. உடனே சரணத்துல விழுந்து பிரார்த்திக்கிறாள். 13 ஸ்லோகம் பிரார்த்திச்சாள். கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோமசூர்யயோः ராஜ்ஞாஞ்சோ பஜவம்ஸ்யானாம் சரிதம் பரமாத்புதம் யதோஷ்ட தம்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தமா தத்ராம்சேனாபதீர்ணஸ்ய விஷ்ணோர்வீர்யாணி சம்சனः. இந்த பிரஷ்னமே ஆச்சரியம். ராஜா கேட்ட கேள்வியே 13 ஸ்லோகம் பிரஷ்னம். எதுகுலத்துல பகவான் அவதாரம் பண்ண புண்ணிய சரித்திரத்தை சொல்லணும். சுவாமிக்கு அண்ணான்னும் பலராமனை சொல்லி தேவகியினுடைய கர்ப்பத்துல பலராமன் வந்தான்னு சொல்லி அது என்னமா வேறு ஜென்மாந்தரம் இல்லாமல் ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல அனுப்பிரவேசம் அதையும் சொல்லணும். ரொம்ப தர்மசீலனான எதுகுலத்துல வந்து பகவான் அவதரிச்ச ரகசியத்தை சொல்லணும் அனு கேட்டாள். எதோஷ்ட தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தமானாள். எதுவோ போய் ரொம்ப நிதராம் தர்மசீலன்னு சொன்னாள். ஆனா அந்த எதுவுக்கு ராஜ்யம் கிடையாது. அந்த வம்சத்துல பகவான் அவதாரம். சுவாமிக்கும் ராஜ்யாபிஷேகம் இல்லை, கிருஷ்ணனுக்கும். ஏன் இல்லைன்னா அவ அப்பா சொன்னதை இவர் கேட்கல. அவ அப்பா காட்டார். யயாதி என் கழத்தனத்தை எடுத்துட்டு உன் யௌவனத்தை கொடுன்னு காட்டாள். மூத்த பிள்ளையான எதுவே இவர் கொடுக்க மாட்டேன்னு விட்டார். அப்படி மாத்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சக்தி இருந்தது. எனக்கு இன்னும் வந்து உங்க அம்மாவனிடத்துல காமசுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. சாபத்தினால ஜரம் வந்துடுத்து. 6வது வாங்கிக்கிண்டு பதிலுக்கு யௌவனத்தை கொடுத்தா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கார். நீ என் கழுத்தனத்தை வாங்கிட்டு உன் யௌவனத்தை கொடுன்னு கேட்டாள். கொடுக்க மாட்டேன்னு விட்டார். எது வேறு இன்னொரு தம்பிகிட்ட கொடுத்து விட்டு வாங்கிட்டு விட்டார். அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டார். அப்படி அப்பா காட்டத்தை மாட்டேன்னு சொன்னவனை போய் நிதராம் தர்மசீலஸ்ய ஏதோன்னாள் ராஜா. பகவத்குணம் கேட்டுன்னு வர ராஜா ரொம்ப தர்மசீலன் எதுவுன்னாள். என்ன அர்த்தம்னா ராஜா மனசுக்கு நன்னா பரீட்சித்த வாங்கிட்டு விட்டாள். எது மாட்டேன்னு சொன்னதனுடைய காரணத்தை மாட்டேன்னு சொன்ன காரணம் என்னன்னா, இப்ப நம்ம யௌவனத்தை அப்பாட்ட கொடுத்தா இது எங்க உபயோகப்படுத்த போறார்? நம்ம அம்மாட்ட. நம்ம யௌவனம் அம்மாட்ட உபயோகப்பட்டாக்க தோஷம் வந்துடுமேன்னு பயந்துட்டு மாட்டேன்னு இருக்கார். அதை வாயிட்டு சொல்லலையா? அவன் சொன்னா இதா போடும். அவன் ஒரு பெரிய உமாமகேஸ்வர விரதத்துல சிலதானத்தை ஒருத்தர் மாட்டேன்னு அப்புறம் எல்லாரும் மாட்டேன். அதுக்காக வாத்தியார் என்ன பண்ணுவார்? முன்னாடியே காதை கடிச்சு வச்சிருப்பார், ஆஹான்னு சொல்லி வச்சிருப்பார். அவன் நடுப்புற இப்ப ஒரு பெரிய சபையில நான் இந்த தானம் வாங்க மாட்டேன்னு அப்புறம் உத்தரவு வாங்க மாட்டேன்பா அப்படி சொல்லுவாள். அதுக்காக என்னதுன்னு காரணம் சொல்லாம மாட்டேன்னு விட்டார். இது காரணத்தை சொல்லல.
அந்த பையன் அப்பா சொன்னத்தை கேட்டா பொறும்னு கொடுத்துட்டா, ராஜ்யத்தை கொடுத்துட்டார் அவனுக்கு. அப்படி எது வம்சத்துல பகவான் அவதரிச்சாலே தத்திர அம்சேன அவதீர்ணசியான்னாள். கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம். அம்சம்னு சொன்னாலே என்னன்னாள், பிராந்தானாம் அம்சத்வேன பிரதீயமானத்வாது அம்ச. பிராந்தனுக்கு என்னமோ நம்ம போல ஒரு மனுஷன் தானேன்னு தோன்றதுனால அம்சம்னு சொன்னாலாம். ஆமா, பரிபூர்ணமான கலையோடு அவதரிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த பிரபுனுடைய சரித்திரம் சொல்லணும்னா சுக்காச்சாரியால் பேசாம கண்ண மூடிட்டு இருந்துட்டாள், சொல்லலை. அவ என்ன ஞானிகள், அவ என்ன ஏதாவது எழுதி கொடுத்துருக்காளா? ஒண்ணும் இல்லை. அவள் சுத்தாள் பரப்பு பேசாம போயிடுவாள். அவளுக்கு நிரபேட்சாளவாள். அதனால சொல்லலை. மறுபடியும் பிரார்த்திச்சாள். பகவத் குணம் காக்காத போனா நான் ரொம்ப கிருதக்ஞனா ஆயிடுவேன். பிதாமகாமே சமரே மரஞ்சயை தேவவ்ரதாத்யாதிரதைஸ்திமிங்கிலைः துரத்யயம் கௌரவ சைன்யசாகரம் கிருத்வாதரம் வத்சபதம் ஸ்மயத்ரவாஹ. பகவத்குணம் காட்டது போரும்னு நான் நினைச்சுட்டேனோன்னு காட்டாளாம் ராஜா. காட்டது போரும்னு யாருக்காவது தோணுமா? பாகவதம் காட்டாச்சு போரும்னு யாராவது சொல்லுவனா? அப்படி ஒருத்தருக்கும் தோணாது. ஒரே ஒரு பாபிக்கு தோணலாம் நாள். ஆருக்கு நாள் கங்கா தீரத்துல காராம்பசுவ வதம் பண்ணினவனுக்கு நம்ம ஊர்ல என்னத்துக்கு பாகவதம்னு சொல்லுவான், வேற ஒருத்தரும் சொல்ல மாட்டான்னு நாள். நிவృత్తதர்ஷை உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்லோகமனோபிராமாத் கௌத்தமஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்ராத். புத்திரேஷண வித்தேஷண தாரேஷணே, இந்த மூணையும் விட்ட பெரியவாள்லாம் பாகவதம் கேட்க வராளாம், சொல்ல வராளாம். நிவృத்த தரிசி உபகீயமானாத். பாலகிருஷ்ணானந்தாள் பாகவதம் சொல்லிட்டு இருந்தாள். அப்போ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் 4 சாஸ்திரம் இல்ல மகாநிபுணாள். அவ வெறும் புராணம் சொல்றார் சன்னியாசினி, அவளை பத்தி தப்பா நினைச்சுட்டு இருந்தாளா. காசிக்கு போனாள் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். 4 சாஸ்திரத்திலையும் அப்பிரதிகதமான ஞானம் அவளுக்கு. அங்க போனா மிந்தியெல்லாம் எதிகளே நீங்க எந்த பரம்பரையை சேர்ந்தவாள்னு கேட்பாள். உங்களுக்கு எந்த ஊரு என்ன ஜாத்தின்னு கேட்கறது இல்லை. இப்பதான் அந்த கோளாறெல்லாம் கேட்க முடியாயிருக்கு. நீங்க யாரு நாள் தட்சிண தேசம்னு சொன்னாள். பாலகிருஷ்ணானந்தால தெரியுமோன்னு கேட்டாளா. எனக்கு தெரியாதுன்னாளா. எங்களோட சேர்ந்து பிட்சை பண்ணப்படாதுன்னு காசியில